நேர்களே, இப்பொழுது நாம் கேட்கவிருப்பது இளைஞர் நிரந்தர முன்னேற்றம் என்ற தலைப்பில் முனைவர் நா. பரசுராமன் அவர்களுடனான சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியின் 2ஆம் பாகம். வாங்க நிகழ்ச்சியை கேட்கலாம். வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில். இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. இன்றைய நிகழ்ச்சி மிகவும் சிறப்பான நிகழ்ச்சி அப்படின்லாம் சொல்லணும். முனைவர் நா. பரசுராமன் சார் நம்முடைய ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. சாரை வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். சார் பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். முனைவர் நா. பரசுராமன் அவர்கள் MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனத்தில் முதன்மை ஆராய்ச்சியாளர் மற்றும் சமூக சேவகராக கடந்த 35 வருடங்களாக பணியாற்றுகின்றார். இவர் உலகளவிலும் தேசிய அளவிலும் பல விருதுகளை பெற்றுள்ளார். மேலும் இவர் நம்முடைய சமுதாய மக்களுக்கும் இன்றைய இளைஞர்களுக்கும் ஊக்குவிக்கக்கூடிய நிறைய விஷயங்களை சொல்ல இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, தன்னம்பிக்கையை வளர்க்கக்கூடிய பல விஷயங்களையும் இன்னைக்கு நமக்கு சொல்ல இருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், இப்போ பெண்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்ன மாதிரி அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு சொன்ன காலங்கள்லாம் போய் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நியூ டெக்னாலஜியில் என்ன வேணால் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு ஊக்குவிக்கக்கூடிய பல விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ பெண்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா பெண்களும் வீட்டை விட்டு வெளியில் வந்து இந்த மாதிரியான ஒரு சாதனையை படைக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். அதாவது இன்றைய காலகட்டத்தில் ஒரு காலத்தில் நம்ம படிக்கிறதுக்கு ஓடணும், ஏதாவது ஒரு காலேஜ் அட்மிஷன் வாங்கிறதுக்கு தேடிட்டு. இப்போது டெய்லி பேப்பரை திறந்தால் இந்த காலேஜில் இந்த கோர்ஸ் இருக்குது, நம்ம வீடு கதவை வந்து தட்டுது. நம்ம போய் தட்டின காலம் போயிட்டு இப்போ நம்மளை தேடி இது எல்லா கோர்ஸும் வருது. அதனால் ஒவ்வொன்றுக்கும் அவைலபிலிட்டி ஆக்செப்ட் நிறைய இருக்குது. அந்த அவேர்னஸ் தான் பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதனால் வந்து இனிமேல் போயிட்டு இதை படிக்கலை அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதாவது நான் சொன்ன மாதிரி ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, மாநகரத்தில் இருக்கிற அர்பன் சிட்டியில் இருக்கிறத விட கிராமத்தில் இருக்கிற பெண்கள் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் அந்த அவேர்னஸ் அண்ட் லிட்ரஸின்னு சொல்லுவோம். இது ரெண்டையும் கொடுத்துட்டோம்னா வி ஆர் எம்பவர், விமன் வில் பி எம்பவர். அதை ரொம்ப முக்கியமாக இங்கே கொண்டு வரணும். பெண்கள் முன்னேற்றம் வந்து ஏதோ 8 புத்தகத்தில் மட்டும் இல்லாமல் ஆக்ஷன் ஓரியன்டாக அவங்களுக்கு சட்டங்கள் மூலியமான்றதை விட இப்போ ஓப்பன் பண்ணாலே போதும். டெய்லி நியூஸ் பேப்பரை பாருங்கள், இல்லை வெப்சைட்டை பாருங்கள். ஸோ மெனி கோர்சஸ், ஆன்லைன் கோர்ஸ் நிறைய வந்துடுது. எது வேணாலும் படிக்கலாம் இப்போ வந்து. அதனால் வந்து இனிமேல் வந்து அதெல்லாம் சொல்ல முடியாது. ஓப்பன் யூனிவர்சிட்டி நிறைய வந்துடுச்சு. அதனால் ஸ்கூல்ஸோ காலேஜோ படிப்புக்கு வந்து இனிமேல் நம்மளுக்கு எவ்ரிதிங் ஃப்ரீ. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய டிகிரி படிச்சுட்டே இருக்காங்க. அதனால் வி ஆர் எம்பவர்ட். நல்லா அதை வந்து பயன்படுத்திக்கணும். இன்னும் சார், நீங்கள் சொன்னீங்க இந்தியா வந்து இளைஞர்கள் கையில். இப்போ வந்து இளைஞர்கள் எல்லாமே வந்து மியூச்சுவல் பெனிஃபிட் இருந்தால் சோஷியல் சர்வீஸில் இறங்கலான்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்களும் சோஷியல் சர்வீஸில் இறங்கியிருக்கிறீங்க. உங்களுடைய ஆராய்ச்சிகள் எல்லாமே பெண்களுக்கு, ஏழைகளுக்குன்னு இருக்குது. நீங்களுமே நிறைய அவார்ட்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்கியிருக்கீங்க. ஸோ இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது சார்? நாங்கள் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் இளைஞர்கள் உள்ளே வந்தாங்கன்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது இளைஞர்கள்? அதாவது ஒரு சர்வீஸ்ன்னு வரும்போது ஃபஸ்ட்டு யாரும் பெனிஃபிட்லாம் நான்லாம் எதையும் எதிர்பார்த்து எனக்கு இந்த அவார்டு கிடைக்கும், என்னை பெருசாக புகழ்வாங்கன்றதெல்லாம் கிடையாது. என்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட், எனக்கு வந்து நான் சர்வீஸ் பண்ணேன்னா இன்றைக்கி சந்தோஷம், ஏதோ என்னால் முடிஞ்சது ஒரு உதவி, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு வராங்க பாருங்கள், அதுதான் சர்வீஸ் ஓரியன்ட். எதிர்பார்ப்புன்றது செகண்ட். அந்த எதிர்பார்ப்புன்றது யார், அதில் 100-2 பேருக்கு அந்த மாதிரி ஆசைகள் இருக்கும். பட் எல்லாருக்கும் அந்த மாதிரி கிடையாது. அதனால் அந்த மாதிரி சர்வீஸ் ஓரியன்ட் ஸ்டில் பீப்புள் ஆர் தேர். அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம பயன்படுத்தணும். சில பேர் வாட்டர்லேயே இருப்பாங்க, எனக்கு வாட்டரில் ஏதாவது பண்ணணும். சில பேர் வந்து க்ளீன்னஸில் இருக்கணும். சில பேர் வந்து நம்ம போய் யாருக்காவது சாப்பாடு போடணும். சில பேருக்கு அனிமல்ஸ்க்கு ஃபுட் போடுவாங்க. நீங்கள் நம்ம ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா சில பேர் பிஸ்கட் வாங்கி நாய்க்கு போட்டே இருப்பாங்க. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஹியூமன் பீயிங் நம்மளுக்கு இருக்கிற மனிதாபிமான அடிப்படையில் வருது. அது வந்து எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. வெளியில் தயங்குவாங்க. அது வெளியில் வந்துடுச்சுன்னா போதும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு ரிவார்ட் அண்ட் ரெகக்னேஷன் யார் ஒன்றாலும் கொடுக்கலாம். இப்போ நிறைய நிறுவனங்கள் இருக்குது, அது ரெகக்னேஷன் பண்ணணும். பர்டிகுலராக நீங்கள் தான் அதுக்கெல்லாம் உதவி பண்ண. நிறைய மீடியா அவங்கள பற்றிலாம் எழுதணும், அது வெளி உலகத்துக்கு தெரியணும். அப்படி வந்தாலே போதும், அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். த ரிவார்ட் அண்ட் ரெகக்னேஷன் ஒன்லி ஃபார் சர்டிஃபிகேட்டோ பணமோ போகுதில்லை. இது மாதிரி ஒரு பேப்பரில் தன்னை பற்றி ஒரு பேப்பரில் வந்ததுன்னா சந்தோஷம், ஒரு ரேடியோவில் வந்ததுன்னா சந்தோஷம், ஒரு டிவியில் வந்ததுன்னா சந்தோஷம். அவங்கள வெளியில் கொண்டு வந்தோம்னாலே பெரிய. அதுவும் பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கூச்சப்படுவாங்க. இப்போ தான் அப்படி இல்லை. இட்ஸ் ரெடி டு கம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேலண்ட் இருக்குது.
அதுதான் நான் சொன்னேன், இளைஞர்கள் கையில் தான் எல்லாமே இருக்குது. அவங்களுக்கு அந்த ஏஜ் ஆஃப் 17 to 27 அந்த 10 ஆண்டுகளில் எதோ ஒன்றாலும் சாதிக்கலாம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஹார்மோன்ஸ் எல்லாம். அப்போ தான் எது ஒன்றாலும் செய்யறதுக்கு தோணும். இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் வழி தவறி தடமாறி போகிறதுக்கு நிறைய இருக்குது. ஆனால் அவங்கள எல்லாரையும் நல்வழிக்கு கொண்டு போகிறதுக்கு சமூக சேவை ஒரு மிகப்பெரிய கிஃப்டட். சூப்பர் சார், அழகாக சொன்னீங்க. அதாவது தடம் மாறி போகாமல் இளைஞர்களை நம்ம திசை திருப்பணும். எப்படின்னா சமூக சேவை மூலமாக. ஆனால் இன்றைய சூழ்நிலைகளில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உடல் உழைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்பவே குறைஞ்சிருச்சு. ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது. ஏன்னா அப்போ காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்கள் அப்பா அதெல்லாம் அந்த உடல் உழைப்புலாம் ரொம்ப அதிகமாக இருந்தது. இன்றைக்கி அந்த உடல் உழைப்புன்றது ரொம்ப கம்மியாயிடுச்சு. எல்லாமே ஃபோனை தான் கையில் வச்சுருந்துருக்காங்க. அந்தந்த டைம் சாப்பாடு கிடைக்கணும், அந்தந்த டைம் வேலையை முடிக்கிறாங்க, அதோடு முடிஞ்சுது. சமூக சேவைன்னு அவங்க யோசிச்சு பார்க்க கூட ஒரு டைம் கூட இருக்க மாட்டேன்டுது. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது முக்கியமாக நாங்கள் சொல்கிற ஒரு திட்டங்கள் என்னென்னா, ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு தினங்கள் வருது. திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ June 5 அன்றைக்கி வேர்ல்டு என்வாயர்மெண்ட் டே, March 22 அன்றைக்கி வாட்டர் டே. இந்த மாதிரி ஒரு தினங்கள் வருது. இதெல்லாம் இந்த குழந்தைகளுக்கு ஆரம்ப கல்வியிலேயே நம்ம சொல்லி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அது லிஃப்டட் ஆகும்போது தெரியும். இன்றைக்கி மரம் நட்டோம்னா ஏன் June 5 சொல்கிறாங்க? நம்ம June 5 அன்றைக்கி பார்த்திங்கன்னா மழை ஆரம்பிக்கும், அன்றைக்கி மரம் நடு. இது ரொம்ப முக்கியம். வெயில் காலத்தில் தண்ணி எப்படி சேவ் பண்ணுறது, எர்த் டே வருது, எப்படி பூமியை பாதுகாக்கிறது, இது மாதிரி ஒவ்வொரு தினத்தையும் இப்போ ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டேக்கெலாம் செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த டேயை செலிப்ரேட் பண்ணணும். அதுதான் முக்கியம். அது குழந்தைகளுக்கு அதை சொல்லி கொடுத்தாலே போதும். குழந்தைங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் நல்லா வந்துவிடும். ஆரம்பத்துலேயே நம்ம நிறைய பண்ணுற சில விஷயங்கள் பேரண்ட்ஸ்க்கு அந்த எஸ்ஸுக்கு ஆப்போசிட், என்னை அடித்து கேட்டால் கூட அந்த ஆப்போசிட் வார்த்தை சொல்ல மாட்டேன். பட் ஆனால் இன்றைக்கு அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட்டும் அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் வரணுன்னா ஆல்வேஸ் டெல் எஸ். ஏதோ நெருப்பு இருக்குது, விளக்கு அது தொடணுன்னா அது தொட்டால் தான் சுடன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி அதை நோ 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 டோன்ட் டச் அப்படின்னுடும். ஹவ் கேன் ஐ டூ நோ அபவுட் த சில்ட்ரன்? கீழே விழுந்தால் தான் எழுந்துக்கணும்னு தோணும். அந்த மாதிரி அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் எஸ் அப்படின்றத செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை சொல்லி கொடுத்தோம்னா அதுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடச்சிடும் அந்த குழந்தையோடைய பிரெயினில். ஒவ்வொரு குழந்தையும் ஒரு விஞ்ஞானிகள் சொல்லுவார் இப்போ சுவாமிநாதன். ஒவ்வொரு குழந்தைகளும் ஒரு விஞ்ஞானிகள். ஒவ்வொரு விவசாயியும் அவங்களுக்கு தான் நிறைய விஷயங்கள் தெரியும். அதனால் நம்ம பண்ணுற ஒரு டிராஃப்ட் சின்னதாக ஒன்று பண்ணோம்னா அதுக்கு எவ்வளோ பெரிய எனர்ஜி கொடுக்குது. ஸ்பார்க்குன்னு சொல்கிறோம், இன்ஸ்பைரிங்னு சொல்கிறோம். இதெல்லாம் இன்ஸ்பைரிங்லாம் குழந்தைகளுக்கு தான் ரொம்ப முக்கியம். எனக்கும் உனக்கும் சொல்கிறத கூட குழந்தைகளுக்கு சொன்னோம்னா அது இன்ஸ்பைரிங் ஸ்பீச் கொடுத்தாரு, ஐ லேர்ன் அ லாட் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு எப்போ பார்த்தாலும் நம்ம நாட்டில் நிறைய விஞ்ஞானிகள் இருக்காங்க, நிறைய ரிச் பீப்புள் இருக்காங்க. ஒரு காலத்தில் நம்ம சொல்லுவோம் டாட்டா பிர்லா தான் பணக்காரன்னு. இன்றைக்கி வெரி யங்கஸ்ட் பீப்புளெலாம் பணக்காராயிட்டாங்க. ஹவு? இட்ஸ் அ பிஸ்னஸ் மாடல். யூ வாண்ட் டு டேக் எஸ் அ பிஸ்னஸ் பர்சன். சயின்டிஸ்ட்னா நம்ம அப்போ சொல்லுவோம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம். இப்போ நம்ம ஊரில் பெரிய பெரிய சயின்டிஸ்ட்லாம் இருக்காங்க. வாண்ட் டு பிரிங் பேக். அவங்களுக்கு ஏன் நம்ம ஒரு சயின்டிஸ்ட்டை பற்றி சொல்லணும்? இதுதான் குழந்தைகளுக்கு ஒரு மோட்டிவேஷன். அந்த மாதிரி நம்ம பண்ணாலே கிரேட் சக்ஸஸ். சூப்பர் சார். நீங்கள் சொல்கிற மாதிரி சிறு வயதிலேயே அந்த குழந்தைகளுக்கு நம்ம எல்லா விஷயங்களையும் நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுடைய ஆராய்ச்சி நிறுவனமானது சக்ஸஸ்ஃபுல்லாக சொன்ன மாதிரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்றது தான் உண்மை. சார், நீங்கள் பேசுறதை வச்சு பார்க்கும்போது எனக்கே நிறைய ஐடியாஸ் வருது. லைக் சோஷியல் ஆண்டர்ப்ரனர், இந்த மாதிரி இளைஞர்கள் சோஷியல் ஓரியன்டாக பிஸ்னஸ் ஐடியாஸ் வரும்போது இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ உங்களுடைய ஐடியாஸுமே டெய்லியுமே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம பர்த்டேக்கு பசியில் உலகம்னு சொன்னீங்க. ஸோ நம்ம பர்த்டேக்கு யாருக்காவது போய் உணவு அளிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் நம்ம டெய்லியுமே நிறைய பண்ணலாம். கண்டிப்பாக பண்ணலாம். அதாவது யாரையும் தடுக்க போகிறதில்ல. அவங்களுடைய நிலைமைக்கு ஏற்ற மாதிரி உதவி பண்ணுறது தப்பு கிடையாது. நான் எல்லாரையும் போய் நீங்கள் சர்வீஸ் பண்ணுங்கள் எல்லாருமேலும் பண்ண முடியாது. பட் ஐ எம் ரெடி டு கிவ். மேடம் சொன்னாங்க உடல் உழைப்பு கொடுக்குறதெல்லாம், கண்டிப்பாக கொடுக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு சின்ன விஷயம் நம்ம சொல்லலாம். பர்த்டே செலிப்ரேஷன், என் பையன் பர்த்டேக்கெலாம் நான் ஒரு ஆர்ஃபனேஜஸில் போய் 250 பேருக்கு மதிய உணவு கொடுத்து அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணேன். அதனால் எல்லோரும் பண்ணுவாங்களான்னு தெரியாது. பட் என்னோடய மைண்ட் செட்டு ஐ வாண்ட் டு இட். இப்போ சொந்தக்காரர்களுக்கு போட்டோம்னா எல்லோரும் சாப்பிட்டுட்டு எதாவது ஒரு குறை சொல்லிட்டு போயிடுவாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு பி தட். அவங்க எல்லோரும் எப்படியும் சொல்ல தான் போகிறாங்க. அதுக்கு பதிலாக இந்த குழந்தைகள் சந்தோஷம் ஒரு நாள் ரொம்ப. அந்த மாதிரி என்ன மாதிரி 10 பேர் கொடுத்தோன்னா 10 நாள் திஸ் பீப்புள் காட் வெரி குட் ஃபுட். அந்த மாதிரி நம்ம யோசிக்கணும். அதனால் சர்வீஸ் பண்ணுறதுக்கு மனசு தான் காரணம்.
அந்த மனசை நல்லா நம்ம வச்சுட்டோம்னா அடுத்த ஜெனரேஷன் எனக்கு எல்லாம் என்ன ஆசைன்னா ஐ வாண்ட் டு டூ சம்திங் ஃபார் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். நம்ம வந்து ஆல்ரெடி டிட் சம்திங், அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன்னும் செய்யணும் அந்த எண்ணம் வரணும். அதுக்கு ஒரு வழிமுறை இவங்களெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். நம்ம ஏதோ தனியாக ஒரு ரூட்டில் போய் நான் மட்டும் செஞ்சுருந்தால் அது ஒரு பிரயோஜனமே கிடையாது. ஐ வாண்ட் டு டேக் சம்படி மை ஹேண்ட். இந்த பக்கம் ஒரு 10 பேர், அந்த பக்கம் ஒரு 10 பேர் கூப்பிட்டு போனோம்னா அவங்க கேரி அவுட் பண்ணுவாங்க. அதனால் வந்து ஒரு முன்னேற்றம் வரணுன்னா நல்லா இருக்கணும். இன்னொன்று வந்து முக்கியமாக விவசாயிகள்லாம் பார்த்திங்கன்னா பெண்கள் அதிகமாக வந்து விவசாயத்தில் இருக்காங்க. கிராமப்புறத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பாதுகாப்பு கொடுக்கணும். உணவு உற்பத்தி பண்ணுறவங்களுக்கும் என்னென்னா சத்துள்ள உணவு உற்பத்தி பண்ணுறாங்களா, ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய உணவு சாப்பிட்றோம், அது என்ன சாப்பிட்றது தெரியாது, சத்தா அது ஒன்றுமே கிடையாது, பட் வயிறு ஃபுல்லாகிடுச்சு. அப்படி இருக்கக்கூடாது. அதனால் வந்து ஃபார்மிங் சிஸ்டம் ஃபார் நியூட்ரிஷன் சொல்லுவோம். ஒரு உணவு உற்பத்தி பண்ணும் போதே சத்தான உணவு பண்ணுறாங்களா அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். இயற்கை வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். மழைநீர் சேகரிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா வாட்டர் ஹார்வெஸ்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஃப்யூச்சரில் நம்மளுக்கெல்லாம் இப்போ யாருமே குழா தண்ணி பிடிக்கிறதே இல்லை. எல்லோரும் போய் கேன் தண்ணி தான் வாங்குகிறோம் ஒவ்வொருத்தர் வீட்லேயும். அது ஏன் வாங்குகிறோம் யாரும் யோசிக்கிறது. இதே 30 வருஷத்துக்கு முன்னாடி கேன் வாட்டர்னால் என்னென்னு தெரியாது, யாருக்கும் தெரியாது. எல்லோரும் அந்த மெட்ரோ வாட்டரோ குழாயிலேயோ தான் தண்ணி பப்ளிக்கில் போய் பிடிச்சிட்டு வருவோம். இப்போ அந்த மாதிரி ஒரு பப்ளிக் குழாயும் கிடையாது, தண்ணியும் கிடையாது. எல்லோரும் நம்ம டிபெண்ட் ஆன் கேன் வாட்டர்காரன் ஒரு நாள் நிறுத்திட்டான்னா we are all scared, no water. இதை ஏன் யோசிக்க மாட்டோம்? நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இந்த மாதிரி போகக்கூடாது. நான் யாரையும் வெல்த் சம்பாதிக்க வேணும். குட் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் இவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேன்றதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. குட் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லோரையும் இப்போ கேட்டிங்கன்னா இன்டர்நேஷ்னலாக பார்த்திங்கன்னா WHO ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் நம்ம இந்தியாவில் ஹையஸ்ட்டு சுகர், பிபி, அவுட்டர் டெம்பரேச்சர் நிறைய இருக்குது. ஊருக்குள்ளே இருக்கிற எல்லா வியாதியும் இருக்குது. இந்த வியாதிலாம் இல்லாமல் ஒரு சமுதாயம் உருவானா நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு என்ன கொடுக்குறோம்? சிறப்பான நல்ல உணவு, நல்ல தண்ணி. இது இருந்தாலே டென்ஷன் இல்லாமல் குழந்தைகளுக்கு. இல்லைன்னா நீங்கள் என்ன தான் பண்ணாலும் எவ்ரிபடி ஹேவ் அ சிக். எல்லோரும் ஒரே டென்ஷன். எல்லாத்துக்கும் போய் இந்த பாட்டில் வாட்டர்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணுன்னா யூ ட்ரிங்க் அ குட் ஹாட் வாட்டர். பாட்டில் வாட்டர் வேண்டாம், ஹாட் வாட்டர் குடிக்கிற பழக்கத்தை அதை ஆற வச்சு குடித்தாலே போதும். இந்த மைண்ட் செட் பண்ணணும். இல்லைனா நீங்கள் எல்லாரோட கணக்கெடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கும். ஒரு மாதத்தில் எவ்வளோ வாட்டருக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஃபார் டே 35 லிட்டர் வாட்டர் எவ்வளோ காசு கொடுத்துவாங்க. இந்த பணம் எங்கே போகிறது? இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும். திஸ் கால் வாட்டர் ஆடிட்டிங். அப்புறம் என்வாயர்மெண்ட் ஆடிட்டிங். நம்மளுக்கு சுற்றுச்சூழல் வந்து நைட்டு எல்லாம் ஏசி போட்டுக்கிறோம், ஆனால் சுவாசிக்கிற காற்று நல்ல காற்றே கிடையாது. அதனால் வந்து இதுதான் என்வாயர்மெண்ட் ப்ராப்ளம். இப்போ கிளைமேட் சேஞ்ச் பற்றியெல்லாம் உலக நாடுகள்லாம் பேசுகிறாங்க. ஏன் இதை பற்றியெல்லாம் யோசிக்கிறாங்க? அது வந்து ஒவ்வொருத்தரையும் நம்ம யோசிக்கணும். குறைஞ்சது நல்ல மரம் நடணும். நல்ல முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேப்ப மரங்கள் அதிகமாக நடணும். நான் கொரோனா டைமில் கூட நிறைய சொன்னேன். ஸோ நம்மளுக்கு ஆக்சிஜன் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. எல்லா ஹாஸ்பிட்டல், எல்லா ஸ்கூல்ஸ் பக்கத்தில், வீட்டு பக்கத்தில் எங்கெல்லாம் வேப்ப மரம் இருந்ததோ அங்கெல்லாம் ஆக்சிஜன் தேவை கிடையாது. இட்ஸ் காட் அ வெரி குட் ஆக்சிஜன் ஃப்ரம் நேச்சர். கடவுள் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட். அது இல்லாமல் மேன்மேட் ஆக்சிஜன் வச்சு கஷ்டப்பட்டு நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. ஓடணும். அதனால் வந்து நல்ல காற்று சுவாசிக்கிறதுக்கும், நல்ல குடிக்கிறதுக்கு தண்ணியும், நல்ல உணவு இருந்தால் குழந்தைகள் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நல்லா இருப்பாங்க. சூப்பர் சார். நீங்கள் சொல்கிற மாதிரி உணவு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அதை விட நீர் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இப்போ இயற்கை விவசாயம் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்றைய சூழ்நிலைகளில் நிறைய அந்த ஹைப்ரிட் பண்ணக்கூடிய அந்த விவசாய முறைகள் தான் இன்றைக்கு வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போ இயற்கை விவசாயத்தை மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரியான அது திட்டங்கள் அந்த மாதிரிலாம் வச்சு? அதாவது இன்றைக்கு மக்கள் தொகை அடிப்படையில் தான் நம்மளுக்கு உணவு தேவைப்படுகிறது. அதனால் வந்து நான் நாட் அகெயின்ஸ்ட் ஃபார் ஆர்கானிக்கு இதுவெல்லாம் கிடையாது. பட் ஆர்கானிக் மட்டும் நம்மனா பர்ச்சேசிங் பவர், நம்ம வாங்கக்கூடிய சக்தி இருக்கா? எல்லாரும் போய் 250 ரூபா கொடுத்து ஒரு கிலோ அரிசி வாங்க முடியாது. ஆர்கானிக் விளையாடுது புரியுங்களா? அரசாங்கத்தில் கொடுக்குறதையும் அது மாதிரி பண்ண முடியாது. அதனால் வந்து நம்ம சாப்பிட்ற உணவாக இருக்கட்டும், நீங்கள் சொல்கிறீங்க ஹைப்ரிட் எல்லான்ட்டு, மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாருமே விவசாயத்தில் வந்து விவசாயிகள் மாறணும். அதுதான் முக்கியம். ஒரு ஃபெர்டிலைசர் போடுறனா, ஒரு இயற்கை விவசாயத்துக்கு மாறணுன்னா அவனுக்கு உற்பத்தி குறையும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிடலாம். மாறுன்ற நம்பிக்கை இருக்குது. இது வந்து மக்கள் மாறுறதை விட விவசாயிகள் முதல்ல இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அப்போ தான் எல்லோரும் பண்ணி உற்பத்தி வந்தால் தான் வாங்குகிற சக்தியும் அக்செப்ட் பண்ண முடியும். நம்ம நல்லா ஈஸியாக பேசிடுவோம், ஆனால் அங்கே போய் கடையில் போய் வாங்கும்போது தான் தெரியும் அந்த பவர் என்னன்ட்டு. அதான் பர்ச்சேசிங் பவர், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போது ஆர்கானிக் விற்கிறவனுக்கும் சாதாரண நான் ஆர்கானிக்கும் போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு தெரியும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும்.
ஸோ இதில் பெண்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சில விஷயங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த ஹைப்ரிட் பண்ணக்கூடாது அப்படின்றனால நாங்கள் ஒரு பெண்கள் ஒரு 5 பேர் சேர்ந்தே எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே நாங்கள் என்ன பண்ணியிருந்திருக்கோம் அப்படின்னா, மாடி தோட்டம் மாதிரி அமைச்சு நாங்களே அந்த விவசாயத்தை செய்கிற மாதிரி செஞ்சு அங்கே இருக்க ஸ்ட்ரீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே எங்களுக்கு போக மீதி இருக்க காய்கறிகளே மற்றவங்களுக்கும் கொடுத்து இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது நீங்கள் சொன்ன உடனே எனக்கு டக்குன்னு ஞாபகத்தில் வருது. இல்லை, ரொம்ப சந்தோஷம். மாடி தோட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அவேர்னஸ். இப்போது ரூப் டாப் கார்டன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். இப்போ சென்னையில் அர்பன்லேயும் அது வந்துடுச்சு. கிராமங்களில் பார்த்தீங்கன்னா வீட்டு தோட்டம், வேஸ்ட்டாக போகிற தண்ணியெல்லாம் வச்சு தான் வீட்டு தோட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடே பார்த்தீங்கன்னா ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், தோட்ட வளத்துறையில் இது எல்லாருக்கும் கொடுக்குறாங்க ஒரு பேக்கேஜாகவே. எல்லார் வீட்லேயும் பண்ணி சென்னையில் ரொம்ப அதிகமாக வந்துடுச்சு இப்போது. அதனால் இதெல்லாம் ரொம்ப வரவேற்கத்தக்க. அதுவும் பெண்கள் அதிகமாக இதை பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி வந்தாலே காய்கறிகள் நம்மளுக்கு தேவையை நம்மளே பயன்படுத்திக்கலாம். இளைஞர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எங்களுக்குள்ளே நாங்கள் என்ன பேசுவோன்னா, அக்ரிகல்ச்சர், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் உள்ள எல்லாத்தையுமே புக்கில் ரீட் பண்ண பேசுது, அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. பட் ரியாலிட்டின்னு ஒன்று பார்க்கும்போது இளைஞர்கள் நாங்கள் என்ன பேசுகிறோன்னா, ஜாப் ஆஃப்டர் மேரேஜ் அந்த மாதிரின்னு வரும்போது மேரேஜ் நடக்கிறது கஷ்டம், அக்ரிகல்ச்சர்னு போனால் எப்படி முன்னேற முடியும், எப்படி ஃபேமிலியை ரன் பண்ண முடியும், இந்த மாதிரி நாங்கள் எங்களுக்குள்ளே பேசும்போது சரி அதெல்லாம் வேண்டாம், சோஷியல் சர்வீஸ் வேண்டாம், அக்ரிகல்ச்சர் வேண்டாம், நம்ம பிஸ்னஸ் அந்த மாதிரி போகலாம், ஐடி போகலாம் அப்படின்னு தான் நாங்கள் இளைஞர்கள் எங்களுக்குள்ளே பேசுகிறோம். ஸோ எங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் சொல்ல விரும்புகிறீங்க சார்? இல்லை, ஆக்சுவலாக நிறைய பேர் தவறு பண்ணுறது என்னென்னா, அக்ரிகல்ச்சர்னால் இந்த பொண்ணு கிடைக்காது. அதாவது இப்போ தான் ஐடியெல்லாம் வந்தது ஆஃப்டர் 2000 முன்னாடி. அதுக்கு முன்னாடியெல்லாம் விவசாயி தான், இன்ஜினியரிங் கம்பெனி, பாடி கட்டர், அது மாதிரி தான் போயிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு விவசாயம் எல்லோரும் திரும்பி ரிட்டர்ன் ஐசிடி இன் அக்ரிகல்ச்சர் வந்துடுச்சு. கலப்பை தூக்கும் விவசாயி கம்ப்யூட்டர் பயில வேண்டும் அப்படின்ற நிலமை வந்தாச்சு. இப்போது எல்லாருமே இப்போ ட்ரோன் டெக்னாலஜி வந்துடுச்சு, டிராக்டர்லேயே இப்போ ஜிபிஎஸ் வந்துடுச்சு. இப்போ யாருமே மாடு கட்டி ஏர் ஓட்டுறதில்ல, எல்லாம் இந்த மாதிரி டெக்னாலஜி மாதிரி. ஆனால் விவசாயி மட்டும்தான் முதலாளி, மற்றவெல்லாம் தொழிலாளி. விவசாயி மட்டும்தான் ஐ எம் a டிசைடிங் அத்தாரிட்டி. ஐ டோன்ட் வாண்ட் டு கோ பெக்கிங் ஃபார் மை லீவ், ஐ வாண்ட் டு டேக். நான் போய் கை கட்டி நிற்க வேண்டாம் விவசாயிங்க, புரியுதுங்களா? அதனால் விவசாயின்னு சொல்லிக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஐ எம் வெரி ப்ரவுட். விவசாயிக்கு பொண்ணு கொடுத்தா நிரந்தரமாக அவனுக்கு சாப்பாடு. எல்லாருமே ஃபெயிலியர் ஆகுறதில்ல, அதில் சக்ஸஸ்ஃபுல் நிறைய பேர் இருக்காங்க. விவசாயத்தில் சாதனை படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் நம்ம சொல்கிறோம் எல்லாம் லாபகரம் இல்லை. அப்புறம் ஏன் அம்பானி ரிலையன்ஸ் ஃப்ரூட்ஸ்னு வச்சுருக்காரு, கடை வைக்கிறாரு, அவருக்கு நிறைய தொழில் இருக்கே. ஒய் இஸ் வாண்ட் ஃப்ரெஷ்ஷுன்னு ஒன்று வச்சுருக்காங்க. இதெல்லாம் எப்படி வருது? நான் கேட்குற கேள்வி தான். அவருக்கு அது லாபம் இல்லாமல் விவசாயத்தில் அது பண்ணுறாரு, வாங்கி விற்கிறாரு இல்லையா? அதையே நம்ம பண்ணக்கூடாது? மார்க்கெட்டிங் படித்தவங்க இளைஞர்கள் பண்ணலாமே. இப்போ நான் அதுக்கு உதாரணம் நிறைய பேர் சொல்லுவேன். இப்போ சென்னையிலலாம் பார்த்திங்கன்னா எனக்கு கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மார்க்கெட்டிங் வச்சுருக்காங்க. நேராக இப்போ மொபைல் ஐசிடிலேயே என்கிட்ட இவ்வளோ ஆர்கானிக் ப்ராடக்ட்னா உடனே ஆன்லைன்லேயே முடிச்சுக்கிறாங்க. சக்ஸஸ்ஃபுல் நிறைய இருக்குது, நம்ம அதை பார்க்குறதில்ல. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள்லாம் எல்லோரும் திரும்பி ஒரு நாளைக்கு அங்கே வருவாங்க. அது டோர் இஸ் ஓப்பன், யுவர் த பாஸ், அதுதான் முக்கியம். அந்த மைண்ட் செட் இருந்தாலே யாரும் விவசாயத்தை விட்டு பண்ண. இன்றைக்கி பெரிய அர்பன், நம்ம சென்னை பக்கத்தில் இருக்கிற திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இதெல்லாம் பார்த்தா பெரிய அர்பன் சொல்லுவோம். அங்கே பக்கத்தில் எல்லாம் விவசாயிகள் நல்லா இருக்காங்க, நல்லா வராங்க. நல்ல கீரைன்னு ஒரு படித்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா கீரை டி நகரில் விற்கிறாங்க, பேர் நல்ல கீரை. ஒரு நாளைக்கு 7000 கீரை கட்டு வருது, நியூட்ரிஷன். அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். நல்ல வேறு இது 5 ரூபா விற்ற கீரை கட்டு இன்றைக்கி 20 ரூபா. அப்படி யோசிக்கணும். விவசாயிக்கு கிடைக்குதான்னு தெரியாது, பட் விற்கிறவங்களுக்கு கிடைக்குது. அதனால் நம்ம விவசாயம் வெரி சக்ஸஸ்ஃபுல், வெரி லாபகரமானது, அது நஷ்டமாகாது. கண்டிப்பாக வெங்காயம்லாம் நீங்கள் நாசிக் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், வாங்கி குடோனில் வச்சுருவாங்க, நல்ல விலைக்கு வரும். ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் வாங்கி வச்சுருவாங்க, நல்ல விலைக்கு வரும் விற்பாங்க. இதுதான் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அவங்களாம் விவசாயி தானே. அந்த மிடில் மேனை தவிர மற்றது எல்லாரும் இல்லாமல் நம்ம நிறைய சம்பாதிக்கலாம். அதனால் இதுக்கு ஒரு முயற்சி தான் வெற்றியிடம். விவசாயத்தில் லாபகரமாக இருக்குது. பெரிய பெரிய முதலாளிகள்லாம் விவசாயத்தில் வந்தவங்க தான். அதுவும் எல்லா பிஸ்னஸும் பேஸ்ட் ஆன் விவசாயம் தான். அது இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், சீடாக இருக்கட்டும், சாயிலாக இருக்கட்டும், ஃபெர்டிலைசராக இருக்கட்டும், ஃபுட் ப்ராசஸிங்காக இருக்கட்டும், சொல்லிகிட்டே போகலாம். எது ஒன்றாலும் ஆரம்பிக்கலாம். சரி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த விவசாயத்தின் மூலமாக நிச்சயமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு நீங்கள் இன்றைய இளைஞர்களுக்கு ஊக்குவிக்கக்கூடிய பல விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ இளைஞர்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவங்க முன் இந்த வேலைகள்லாம் செய்யணும்னா அவங்களுக்கு சில ஐடியாஸ் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக. இன்றைக்கி விவசாயத்தில் பார்த்திங்கன்னா இதுக்கு நிறைய நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இருக்குது, அதில் கோர்ஸ் இருக்குது. ஃபுட் ப்ராசஸிங்னு சொல்கிற ஒரு இன்ஸ்டியூட், இந்தியா மத்திய அரசினுடைய இன்ஸ்டியூட் நம்மளுடைய தஞ்சாவூரில் இருக்குது, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜின்னு. அதில் ட்ரைனிங்கே கொடுக்குறாங்க, உணவு பதப்படுத்துதல். அதை பற்றி நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்துலேயும் இருக்குது ஃபுட் டெக்னாலஜி.
இந்த மாதிரி ஷார்ட் டைம் கோர்ஸ் இருக்குது, அதை படிச்சுக்கலாம். பர்டிகுலர் விமன் நிறையா இதில் வரலாம். சுய உதவி குழுக்கள் நாங்கள் இப்போது எஃப்யூஎஸ்னு ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் சொல்கிறாங்க விலை நிர்ணயிக்கிறதுக்கு. அதனால் நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஆர்கனைசேஷன் நிறைய உதவி பண்ணுறாங்க, வங்கிகள் நிறைய உதவி பண்ணுறாங்க, தமிழக அரசு ஊக்குவிக்கிறாங்க, இளைஞர்களுக்கான ஆண்டர்ப்ரனர்ஷிப் அதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இதெல்லாம் பயன்படுத்திக்கணும். நம்ம நிறைய பேர் வந்து எனக்கு தெரியாதுன்றதோடைய கையில் இருக்கிற டெக்னாலஜியை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கூகுள்னு ஒன்று இருக்குது, அதில் என்னெல்லாம் இருக்குன்றது பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி பயன்படுத்தி நிறைய இருக்குது. அதை பயன்படுத்தி நம்ம எல்லாரும் இன்னும் மேலே உணவு உற்பத்திலையும் உணவு பாதுகாப்புலேயும் விவசாயத்துலேயும் ஓனர்ஷிப் அதாவது ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸ்டார்ட் அப்னு சொல்கிறாங்க இப்போ, அதுக்கும் விவசாயத்தில் நிறைய இருக்குது. தமிழக அரசும் சரி மத்திய அரசும் சரி, அதெல்லாம் நம்ம நிறைய பயன்படுத்தோம்னா இளைஞர்கள் தான் இந்த நாட்டினுடைய முதலாளிகள். நன்றி சார். அதே மாதிரி நீங்கள் நிறைய இன்டர்நேஷ்னல் அண்ட் நேஷ்னல் அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்க. லைக் வேர்ல்ட் யூத் ப்ரைஸ் அவார்டு, கரம் வீர் புரஸ்கார் அவார்டு அண்ட் பெஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியன் அவார்டு, எஜுகேஷனல் எக்ஸலன்ஸ் அவார்டு, ஹை லெவல் அட்வைசர் இந்த UN கமிட்டி ஃபார் ஜீரோ ஹங்கர், இந்த மாதிரி நிறைய நேஷ்னல் அவார்ட்ஸ் அண்ட் ஒர்க் ஷாப்ஸில் நிறைய கண்டக்ட் பண்ணியிருக்கீங்க ஃபார் யங்ஸ்டர்ஸ்க்காக. இப்போ நீங்கள் பேசுனதுலேருந்தே எங்களுக்கே ஒரு நிறைய ஐடியாஸ் கிடச்சிருக்கு. யங்ஸ்டர்ஸ் வந்து என்ன மாதிரி கோர்சஸ் பண்ணலாம், எந்த மாதிரி ஜாப்ஸ் போகலாம், ஜாப்ஸுமே ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ் எல்லாம் சேர்ந்து கம்யூனிட்டிஸ்க்கு எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் நிறைய ஐடியா சொல்லியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். நானும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு நாங்கள் இதெல்லாம் கன்வே பண்ணுறோம். ரொம்ப நன்றிம்மா. சார் ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது. அந்த அளவுக்கு பார்த்திங்களா இன்றைய இளைஞர்களை ஊக்குவிக்கக்கூடிய பல விஷயங்கள் உங்களுடைய ஆராய்ச்சி நிறுவனத்திலேருந்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி இந்த விஷயங்கள்லாம் சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா கேட்குறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, வாழ்கிறதுக்கு முக்கியமானது பேஸ் என்ன அப்படின்னா உணவும் நீரும். அதை வந்து நல்லபடியாக நீங்கள் வந்து இன்றைய இளைஞர்கள் வந்து அதை பண்படுத்தி கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் சமூக சேவையின் அடிப்படையில் தான் அவங்க வந்து வரணும். அதாவது மணி ஓரியன்டாக அவங்க வந்து யோசிக்காமல் சமூக சேவையோடு இணைந்து செய்யும் பொழுது நிச்சயமாக நல்லது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு ரொம்ப அழகாக அற்புதமாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி மேடம். நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது இளைஞர் நிரந்தர முன்னேற்றம் என்ற தலைப்பில் முனைவர் ந. பரசுராமன் அவர்களுடனான சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியின் 2ஆம் பாகம். இந்த நேர்காணல் நிகழ்ச்சியை நமக்கு தொகுத்து வழங்கியவர்கள் மல்லிகா மற்றும் செல்வசகீலா. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.